Hi everyone. இன்னைக்கு நம்ம டெய்லி யூசேஜ் இங்கிலீஷ் சென்டென்சஸ்ல நிறைய விஷயங்கள் பார்க்க போறோம். புது புது வார்த்தைகளை கற்றுக்கும் பொழுது சுலபமாக சீக்கிரமாக ஆங்கிலத்தில் நம்மளால பேச முடியும். இன்னைக்கு நம்ம சில வாக்கியங்களை பார்ப்போம். அதனுடைய அர்த்தத்தையும் சில எக்ஸாம்பிள்ஸோட உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நம்முடைய சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இன்னைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை நீங்க ஹிட் பண்ணீங்கன்னா என்னுடைய நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுடைய மொபைலுக்கு ஆட்டோமேட்டிக்கலி வந்து சேரும். நண்பர்களே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்றத பார்ப்போம். காய்கறிகளினுடைய விலை படிப்படியாக உயர்ந்தது அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப இந்த படிப்படியாக உயருது அப்படின்னு சொல்றாங்கல்ல தமிழ்ல, அத ஆங்கிலத்துல சரியான ஒரு வார்த்தையில நம்ம சொல்லணும், அப்படிதானே? ஸோ அந்த மாதிரி வார்த்தை யோசிக்கும் போது நிறைய பேருக்கு தெரியலன்னு சொன்னாங்க. ஸோ இது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸோடைய ஒருத்தருடைய ரெக்வஸ்ட் தான் இது. ஸோ இந்த படிப்படியாக உயருது அப்படின்றத நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த சென்டென்ஸை நோட் பண்ணிக்கங்க. The cost of vegetables has soared gradually. Soared அப்படின்ற வார்த்தை தான் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள ஒரு முக்கியமான ஒரு ஆக்ஷன் வேர்ட், செயல். சரியா? soared அப்படின்ற வார்த்தையை நோட் பண்ணிக்கங்க. படிப்படியாக அப்படின் போது கிராஜுவலி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அந்த உயர்வு அப்படின்றது தான் soared. அடுத்த ஒரு எக்ஸாம்பிள், நீங்க இதே வார்த்தையை வச்சு நீங்களும் ஒரு எக்ஸாம்பிள் மேக் பண்ணி எனக்கு அனுப்பலாம். பிளஸ் இன்னொரு எக்ஸாம்பிளும் நம்ம பார்ப்போம். Temperatures will soar over the weekend. இங்க இந்த soar over the weekend அப்படின்னு ஏன் சொல்றோம்னா, இந்த வார இறுதியில உங்களுக்கு வெயில் கூடுதலா அடிக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, வெயில் ரொம்ப கூடுதலா அடிக்கும் போது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் நம்ம இந்த இடத்துல soar அப்படின்றத யூஸ் பண்றோம். ஃபியூச்சர்ல சொல்றதுனால will soar அப்படின்றத பயன்படுத்திக்கிறோம். அடுத்த ஒரு விஷயம், நம்ம நிறைய இடத்துல மற்றவங்களை அப்ரிஷியேட் பண்றோம்ல, அப்ப பண்ணும் பொழுது நீங்க இன்னும் கொஞ்சம் முன்னேறலாம், இன்னும் நீங்க வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதை இம்ப்ரூவ் அப்படின்ற ஒரே ஒரு செயலை வச்சு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஏன் நம்ம வித்தியாசமான ஒரு செயலை வச்சு இன்னைக்கு சொல்லி பார்ப்போமா? இதை யூஸ் பண்ணுங்க. இம்ப்ரூவ் யுவர் லைஃப் அப்படின்னு சொல்லாம சூப்பர் சார்ஜ் யுவர் லைஃப், சூப்பர் சார்ஜ் அப்படின்றத யூஸ் பண்ணுங்க. ரொம்ப நல்லா இருக்குல்ல, சூப்பரா இருக்குல்ல இந்த ஆக்ஷன் ஒர்க். நெக்ஸ்ட் என்னன்றத பார்ப்போம். சகித்து கொள்ளுவேன், இந்த பிரச்சனைகள்லாம் நான் சகிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேரு. நான் எப்பயுமே என்னால எந்த பிரச்சனையும் எந்த விமர்சனங்களையும் சகித்து கொள்ளக்கூடிய ஒரு பலன், ஏபிள், அதாவது என்னால முடியும் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அந்த எபிலிட்டி எனக்கு இருக்கு, திறமை இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லும் போது இந்த சகித்து கொள்ளுதல் அப்படின்ற வார்த்தையில நிறைய பேர் சொன்ன ஒரே வார்த்தை, எனக்கு நல்ல நீண்ட பொறுமை இருக்கு, ஐ ஹாவ் லாங் பேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தையே தான் யூஸ் பண்றாங்க. பட் அதுக்கு அப்ராப்ரியேட்டான கரெக்டான ஒரு வார்த்தை அப்படின்னு பார்க்கும் பொழுது டேக் த ஹீட். ஐ எம் ஏபிள் டு டேக் த ஹீட் டியூரிங் மை கிரைசிஸ். இந்த கிரைசிஸ் அப்படின்றது பிரச்சனைகள் போதெல்லாம் நான் எப்பயுமே என்ன பண்ணுவேன், சகிச்சுக்குவேன், எனக்கு அது ரொம்ப என்னால முடியும் அது அப்படின்னு சொல்றோம்ல, அதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி சொல்லணும். ஐ எம் ஏபிள் டு டேக் த ஹீட் டியூரிங் அ கிரைசிஸ். டேக் த ஹீட் அப்படின்றது எதை குறிக்கிறதுனா, சகித்து கொள்ளுவேன், என்னால சகித்து கொள்ள முடியும், பிரச்சனைகள் வந்தா கூட என்னால அதை சகித்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சின்ன ஃப்ரேஸ் டேக் த ஹீட். நிறைய பேருக்கு இந்த டேக் த ஹீட்னா நீங்க அப்படியே டிரான்ஸ்லேட் தமிழ்ல பண்ணுவீங்க. அப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணா தப்பா தான் வரும். சூட எடு அப்படிங்கிற மாதிரி மீனிங் தப்பா இருக்கும். பட் அதனுடைய கரெக்டான ஒரு அர்த்தம் என்னன்னா, சகித்து கொள்ளுவது அப்படின்ற அர்த்தத்தை குறிக்கிறது. அடுத்தது பார்ப்போம். சில பேரு தற்பெருமையா பேசிக்கிறது. எனக்கு பெரிய கார் இருக்கு, பங்களா இருக்கு, நிறைய நகை இருக்கு, பணம் இருக்கு, சொத்து இருக்கு, பத்து இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய இடத்துல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பெருமை அடித்து கொள்வது அப்படின்னு சொல்லுவாங்க, தற்பெருமை கொள்வது அப்படின்றத ஆங்கிலத்துல கரெக்டான ஒரு வார்த்தை எப்படி சொல்றது அப்படின்றத நம்ம ப்ரௌடுன்னு சொல்லுவோம். அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை ப்ரௌடு. அதை பயன்படுத்தாதீங்க, இதை பயன்படுத்துங்க. She often brags about her property and luxurious things. ஸோ இங்க பிராக்ஸ் அப்படின்றது எதை குறிக்கிறது, அதாவது பெருமை அடித்துக் கொள்வது, தற்பெருமையாக மற்றவங்கள்ட்ட போய் தம்பட்டம் ஊதுவது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃப்ரேசஸ் எல்லாம் நம்ம நிறைய விஷயங்கள்ல ப்ராக்டிஸ் பண்றது இல்லை.
நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? நீங்க ஆங்கிலத்துல பேசணும் அப்படின்னா, அதாவது நான் பயன்படுத்தக்கூடிய முக்கியமான ஒரு டெக்னிக் அப்படின்னு பார்க்கும் பொழுது ரிஃபிங் டெக்னிக் சொல்லப்படுற ஒரு முக்கியமான டெக்னிக். இந்த டெக்னிக்கினுடைய பலன்கள் என்ன, பெனிஃபிட்ஸ் ஆஃப் திஸ் டெக்னிக் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதனுடைய பயன்கள் என்னன்னா, நீங்க தினம்தோறும் ஒரு வார்த்தைய திருப்பி திருப்பி வேற வேற இடங்கள்லயும் வேற வேற சூழ்நிலைகள்லையும் யூஸ் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா இயல்பாகவே அந்த வார்த்தை உங்களோட மனதின் ஆழத்துல போய் பதிவாகும். நிறைய பேர் அதை செய்யறது இல்லை. இன்னைக்கு கேட்கிறோம், இன்ட்ரெஸ்டா இருக்கிறோம், பட் அதை பயன்படுத்துறதுக்கு சோம்பேறித்தனப்படுறோம். இதனாலதான் ஆங்கிலம் ஃப்ளூயன்சி அப்படின்ற ஒரு விஷயமே உங்களுக்கு வரவே மாட்டுது. ஸோ இதை வரதுக்கு நீங்க என்ன பண்ணணும், நான் சொன்ன மாதிரி ஃபாலோ திஸ் டெக்னிக். இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி எனக்கு நீங்க இத்தனை ஃப்ரேசஸ் நான் கொடுத்துருக்கேன்ல, இதுல எதெல்லாம் புதுசா உங்களுக்கு தெரியுதோ அதுக்கு நீங்க ஒரு 5 எடுத்துக்காட்டு just write 5 examples in my comment section. காமெண்ட் செக்ஷன்ல நீங்க பதிவிடுங்க. நான் உங்களுடைய ஹோம்ஒர்க்கை கரெக்ட் பண்ணி அனுப்புறேன். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் இட் அண்ட் ஷேர் இட் அண்ட் ஆல்சோ டோன்ட் ஃபர்கெட் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ so much for watching. I will come with another interesting topic very soon. Thank you.